If x greater than 0 and x power 4 plus 1 by x power 4 is equal to 254, what is the value of x power 5 plus 1 by x power 5? So x வந்து greater than 0ன்ட்டாங்க, x power 4 plus 1 by x power 4 வந்து 254ன்ட்டாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா x power 5 plus 1 by x power 5 வந்து கேட்குறாங்க. இது SSC CGL 2023 கேட்ட சம்மு, அல்ஜிப்ரா டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து x power 5 plus 1 by x power 5 வந்து வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயரையும் x கியூப் ப்ளஸ் 1 by x கியூபையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், x பவர் 5 ப்ளஸ் 1 by x ப்ளஸ் x ப்ளஸ் 1 by x பவர் 5ன்னு வரும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து x பவர் 5 ப்ளஸ் 1 by x பவர் 5 வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த x ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் என்னென்னு தெரியணும், x கியூப் ப்ளஸ் 1 by x கியூப் என்னென்னு தெரியணும், x ப்ளஸ் 1 by x என்னென்னு தெரியணும். இது மூணும் தெரிஞ்சால் தான் x பவர் 5 ப்ளஸ் 1 by x பவர் 5 வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த மூணையும் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ நம்மளுக்கு வந்து கொஷினில் வந்து x பவர் 4 ப்ளஸ் 1 by x பவர் 4 வந்து 254 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், x பவர் 4 ப்ளஸ் 1 by x பவர் 4 ப்ளஸ் 2 into x square into 1 by x square. இது எந்த ஃபார்மெட்டில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா a square plus b square the whole square is equal to a power 4 plus b power 4 plus 2a square b square அந்த ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த x ஸ்கொயர் இந்த x ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். x power 4 plus 1 by x power 4 வந்து 254 கொடுத்துட்டாங்க. ஸோ 254 plus 2 256ன்னு வரும். அப்போ x ஸ்கொயர் plus 1 by x ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் வந்து 256 அப்படின்னா x ஸ்கொயர் plus 1 by x ஸ்கொயர் என்ன, இந்த ஸ்கொயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆயிரும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256 வந்து பார்த்திங்க அப்படின்னா 16. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு என்ன தேவை, எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 by x கியூபும் தேவை. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அதே எடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் வந்து 16 சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 by x த ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் ப்ளஸ் 2x into 1 by xன்னு வரும். இது எந்த ஃபார்மெட்டில் எழுதியிருக்கேன் அப்படின்னா a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மெட்டில் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் வந்து நம்ம 16 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 16 ப்ளஸ் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 வரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 by x த ஹோல் ஸ்கொயர் வந்து 18 அப்படின்னா அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 by x என்ன வரும், இந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆயிரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18 வந்து பார்த்திங்க அப்படின்னா 3√2. சரிங்களா. ஸோ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் ப்ளஸ் 1 by xும் கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு ரிமைனிங் என்ன தேவை அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 by x கியூப் தேவை. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், எக்ஸ் ப்ளஸ் 1 by x வந்து 3√2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதிலிருந்து நம்ம ஒரு ஃபார்முலா தெரியும் என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 by x கே அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 by x கியூப் வந்து கே கியூப் மைனஸ் 3k. ஸோ அது மாதிரி நம்மளுக்கு இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 by x வந்து 3√2ன்ட்டாங்க. அப்போ இந்த 3√2 அப்படின்றது தான் கே அப்படின்னா அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 by x கியூப்ன்றது ஆட்டோமேட்டிக்காக கே கியூப் மைனஸ் 3k. அப்போ கே அப்படின்றது இந்த 3√2. ஸோ 3√2 த ஹோல் கியூப் மைனஸ் 3k 3 into 3√2. ஸோ நீங்கள் வந்து கியூப் பண்ணி மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 45√2 அப்படின்றது தான் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 by x கியூபோட ஆன்சர். ஸோ நீங்கள் வந்து நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ என்ன சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் வந்து 16, எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 by x கியூப் வந்து 45√2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் 1 by x பவர் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 by x வந்து 3√2ன்னு தெரியும். அதையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 16 into 45√2 வந்து பார்த்திங்க அப்படின்னா 720√2ன்னு வரும். இந்த ப்ளஸ் 3√2 வந்து இந்த பக்கம் போச்சு அப்படின்னா மைனஸ் 3√2ன்னு வரும். ஸோ 720√2 மைனஸ் 3√2 வந்து பார்த்திங்க அப்படின்னா 717√2 அப்படின்றது தான் இந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான், இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, அப்புறம் வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரு, அப்புறம் வந்து இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 by x கே அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 by x கியூப் எவ்வளோ அப்படின்ற ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும் சம்ம நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இந்த சம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸில் செய்கிற மாதிரி இருக்கும். அதாவது எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 by x பவர் வந்து 254ன்ட்டாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் செய்யணும். இப்போ இதுலேருந்து நீங்கள் எக்ஸ் ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும், அப்புறம் அந்த எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸை கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ரிவர்ஸில் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா இப்போ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 by x பவர் 4 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸை வந்து நீங்கள் எக்ஸ் ஸ்கொயரை நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் தான் உங்களுக்கு எக்ஸ் பவர் 4ன்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயரை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இது வரும். ஸோ அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் எப்போ வரும், எக்ஸ் ப்ளஸ் 1 by xை வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர்ன்ற மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து இது வந்து ரிவர்ஸில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க அப்படின்னா இந்த சமயம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். Thank you.